ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஸ்யா சேனல். மினி ஜாங்கரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 150 கிராம் உளுந்து போட்டு தண்ணி ஊற்றி 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச உளுந்தை கிரைண்டரில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து முக்கால்வாசி அரைச்ச உடனே 75 கிராம் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 1 கிலோ சர்க்கரை, 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இன்னொரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுற்றியில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஒரு கரண்டியை எல்லாம் எடுத்துடலாம். இன்னும் சர்க்கரை பாகு ஆகலை, தண்ணியாக தான் இருக்குது. நான் இதுக்கு ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ரோஸ் எசன்ஸ் கெமிக்கல் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு ஆயில் கவரை எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் அரைச்ச உளுந்தை சேர்த்து ஒரு ரப்பர் பேண்டில் டைட்டாக கட்டிக்கலாம். ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு மிதமான சூட்டில் இருக்கிற ஆயிலில் ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று ஒன்றா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது 150 கிராம் உளுந்துக்கு 1/2 லிட்டர் ஆயிலே போதுமானதாக இருக்கும். நான் குயிக்காக முடிக்கணுங்கிறதுக்காக 1 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஒரு கரண்டியால் எடுத்துட்டு சர்க்கரை பாகில் ஊற வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் மிதமான சூட்டில் ரவுண்ட் ஷேப்பில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மி செலவில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் எதுனா ஜாங்கிரியாக தான் இருக்கும்.
ஜாங்கிரி செய்ய வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 டைம் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துடும். சர்க்கரை பாகு ரொம்ப திக்காக கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்க வைக்க வேணாம். கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி மிதமான சூட்டில் வேக வைப்போமோ அதே போல் தான் ஜாங்கிரியும் வேக வைக்கணும். ரொம்ப கிறிஸ்பியாக வேக விட வேணாம், ஓரளவுக்கு வெந்தாலே போதும். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஊற வச்சுக்கலாம். ½ அன் ஹவர் கழித்து திருப்பி விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா ஊறும். நல்லா ஊறின பிறகு ஒரு